என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மேசராசி. இந்த 3 விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். அப்படி என்னங்க அந்த 3 விஷயம்? நாங்க எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொல்லுங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனா பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதைத்தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அன்பு உறவுகளே, ஜூலை மாதம், அதாவது 17/7/2026 முதல் 18/8/2026 வரை இது ஆடி மாத பலன். இந்த ஆடி மாதத்திலே சூரிய பகவானுடைய பெயர்ச்சி. ஆடி மாசம் தமிழ் மாசப்படிதான் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சி ஆவார். அப்படி பார்க்கும்போது கடக ராசியிலே சந்திர பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த மாதம் போல கடக ராசியில இருப்பார். இப்போ 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்? நமக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லும் போது தானாவே நடக்கும். தீமையான பலன்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரக்கூடாது. அதே போல இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த மாசம், இந்த ஆடி மாசம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு அற்புதமான காலம், பொற்காலம் அப்படிங்கிறதை நம்ம கொடுக்கப்போம். சரி, இந்த மேச ராசி இருக்கு இல்லையா, இது நெருப்பு ராசி. மேசராசி ஒரு நெருப்பு ராசி. அதனாலதான் மேசராசியில பிறந்தவங்களுக்கு கோபம் புசுக்குன்னு முன்னாடி நிற்கும். பொறுமையா இருக்க மாட்டாங்க, பொங்கிடுவாங்க. ஆனா நல்ல குணம். குணம் இருக்கும் இடத்தில் தானே கோபம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதாங்க. நல்ல மனசு என்ன அப்பப்ப அவசரப்பட்டு கோவப்படுறதுனால கெட்டவங்களாயிடும். சரி, இந்த மேச ராசிக்கு சொந்தக்காரர் யாரு? செவ்வாய் பகவான். 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இதுல உண்டு. இந்த மேச ராசியில பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி. 1, 2, 3, 4 பாதங்களும் மேசராசி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களும் மேசம்தான். கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும் மேசத்துல இருக்கும். இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்ப மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் மேசராசியில். இதில் பிறந்த அன்பு உறவுகளே, முதல் விஷயமாக ஒரு 3 விஷயத்துல கவனமா இருக்கணும். அதை நம்ம பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. நான் முதல் விஷயமா உங்களுக்கு சொல்றது அன்பு உறவுகள், அவசரப்படாது. எந்த விஷயத்திலும் அவசரப்படாது. நம்ம அவசரப்பட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு 7 சனி நடக்குது இல்லையா, அது வாட்டில் அது நடந்து போகுது. அது சுத்தி சுத்தி நம்ம நடந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம சும்மா இருந்தா கூட பிரச்சனைகள் தேடி வருமா, நம்மளை கோவப்படுத்தியே பார்ப்பாங்க. அது இந்த மாசம் சும்மாவா? நமக்கு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்க. 4ஆம் இடங்கிறது தாய் தந்தை வழியுடைய உறவுல ரொம்ப கவனமா இருக்கும். முதல்ல தாய் வழி உறவுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு விசேஷம் வைக்கிறாங்கன்னா நம்ம போனோம்னா நம்ம வேலை என்னவோ, நம்ம செய்ய வேண்டிய முறை என்னவோ அதை செஞ்சுட்டு அழகா சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது. மனஸ்தாபங்களுக்கு இடம் இல்லாம பார்த்துக்கிறது. தாயினுடைய உடல் மீது கவனம் செலுத்திக்கிறது. தாயினுடைய உறவுகளை ரொம்ப பற்றாக அன்பாக அரவணைச்சுக்கிறது. சிறு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி விசேஷ காலங்கள். கோவப்படவே கூடாது. இந்த மாசம் ரொம்ப பொறுமையா இருங்க அன்பு உறவுகளே. மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம். காலையில இந்த மாசம் காலையில கொஞ்சம் நடப்பயிற்சி பண்ணுங்க. 3 கிலோமீட்டர் கொஞ்சம் நடந்து வாக்கிங் போகும். ஏன்னா நமக்கு இந்த காலகட்டங்கள்ல உடல் சோர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பனி சுமைகள், வேலை, நம்ம போறோம் டயர்டாயிரும், ரொம்ப சஞ்சலங்களை கொடுக்கும். இந்த விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது.
உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும், செய்ய முடியும். அதனால நமக்கு வேலைக்கு போனா தான் சம்பளம் வரும், இந்த பணம் வந்தா தான் குடும்பம் நடத்த முடியும். அப்ப ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? அதிகமான படபடப்பு வேணாம், அவசரம் வேணாம், பதட்டம் வேணாம், கோபம் வேணாம். செய்யற தொழில கொஞ்சம் பிரஷர் இருக்கும், இந்த மாசம் ஏதாவது மாறலாமா அப்படின்னு நினைப்போம். அந்த வேலையும் இல்லாம இந்த வேலையும் நடுவில் நிக்க வச்சிரும். ஏன்னா நமக்கு 7.5 சனி பகவான் ஒரு பக்கம் நமக்கு கர்மாவை எடுத்துட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா கலியட்டும் அது ஒரு பக்கம். அடுத்து பார்க்கும்போது கொடுக்கல் வாங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, யாருக்கும் பணம் கொடுக்கறதோ பணம் வாங்குறதோ விஷயங்கள்ல ஆதாரம் இல்லாம எந்த விஷயமும் செய்யாதீங்க. இன்னைக்கு இதுலயே நமக்கு அடி விழுந்திருக்கு ஏற்கனவே. அதனால எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய இருந்தாலும் இந்த மாசம் ஆதாரம் இருக்கணும் நம்ம கையில. ஒரு ஒரு டைரி வாங்கி வச்சுக்கிறோங்க. இந்த மாசம் எங்கெங்க போனீங்க, எங்கெங்க வந்தீங்க, என்னென்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிறோங்க. கண்டிப்பா ஒரு சிக்கல் ஏற்பட்டு மறையும். நம்ம போயிருப்போம் அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்லுவாங்க. அப்ப டைரியில் எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகா சொல்றதுங்க, பாரு நான் இந்த டைமுக்கு இந்த நாள் இந்த பார்த்தேன், நீங்க வந்தேன் நானும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம பிரச்சனைகள் வராம தானே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுது. அதே போல பிள்ளைங்கள் மூலமாக நமக்கு சிறு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய பேச்சு அதிகமா கேட்காத அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. குழந்தைகளா இருந்தா சேட்டை பண்ணுவாங்க. அப்ப பிடிவாதம் இருக்கும்போது கோபம் அதிகமா என்ன செய்வோம், குழந்தைகளை அடிச்சிருவோம். வேணாம், அந்த தப்பு பண்ணாதீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம் அன்பு உறவுகளை. நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டா போதும், மற்ற விஷயம் எல்லாமே நடக்கும். சரி, இந்த ஆடி மாசத்துக்கு உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அவளும் நெருப்பு தான். ஆடி மாசம் இல்லையா, அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்யுங்க. திருவுருவ படம் இருந்தா வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. ஆலயமா இருந்தா அந்த கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. வேண்டிக்கிறங்க, அம்மா தாயே என் வாழ்க்கையில ஒரு நல்ல பயணத்தை கொடு, சிறப்பா இருக்கணும், பிரச்சனைகள் தீரணும், தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடாது, நோய் நொடிகள் இல்லாம எந்த ஒரு தொல்லைகளும் இல்லாம நாங்க பிரச்சனையும் இல்லாம எங்க குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போ தாயேன்னு சொல்லி அங்க அங்காள பரமேஸ்வரியை வேண்டிக்கிறேன். நல்லது நடக்கும் அன்பு உறவுகள். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு நானும் வேண்டி ஸ்ரீ சிம்மமுக தில்லை காளி அம்மனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கலியுகத்தின் நாயகி, கண்கண்ட தெய்வம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு ஜாதகம், திருமண பொருத்தம், அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் நாள் குறித்தல் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், அதான் வாட்ஸ்அப் நம்பர். அன்பு உறவுகளே, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கணும். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோ. அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.